வணக்கம். பிரபஞ்ச ஆற்றல். ஆன்மா ஜொலிக்கும், இல்லமும் சொலிக்கும், மிளிரும் இறைவட்டம் மிளிரும். குடும்பத்தில் யாருக்காவது ஒருவருக்கு பிரபஞ்ச ஆற்றல் கிடைக்கும்போது, இறைப்பிரமம் அடையும்போது அந்த இல்லமே ஜொலிக்கும். அனைவருக்கும் அந்த அந்த ஒளி வெள்ளம் பிரகாசிக்கும். அந்த ஒளிநிலையை அனைவரும் உணரலாம், பிரகாசிக்கும். இந்த ஒளியும் எப்படின்னா, சூரிய சந்திரன் அதனுடைய ஆற்றல் எப்படியோ, இந்த பிரபஞ்ச ஆற்றலும் இல்லத்தில் ஜொலிக்கும், ஒப்பாக ஜொலிக்கும், அதுக்கு ஒப்பாக ஜொலிக்கும். அது இறை பிரமம் நிலையே இறையோட இறையாக ஐக்கியப்படுத்தும். நேசியுங்கள். உண்மை எதுன்னா உழண்டு தெரிவது, அங்கே தேடி இங்கே தேடி உழண்டு தெரிவது அது இறைநிலையை கொடுக்காது. நீங்கள் இறையோடு இறையாக ஐக்கியப்பட்டு இறை ஐக்கியமாக இருந்தாலே உங்களை நோக்கி வரும் இறை பிரமம். நீங்கள் அதில் ஐக்கியப்பட்டு கொள்ளலாம். அதுக்கு மன தூய்மை, உடல் தூய்மை, உள்ள தூய்மை அனைத்தும் தூய்மையாக இருக்க வேண்டும். ஒளிப்பளம்பாக இருக்க வேண்டும், வெளிச்சமாக இருக்க வேண்டும், வஞ்சகமின்றி இருக்க வேண்டும், கொடூரமின்றி இருக்க வேண்டும், ஈகையோடு இருக்க வேண்டும். இத்தனை நிலையும் இருந்தால் தான் இறைப்பிரமம் நம்மளை ஆட்கொள்ளும். இறைப்பிரமங்கிறது பெரிய விஷயம். 1008 கோடி இருக்கலாம், அது இன்பத்தை கொடுக்காது. ஒரு இறை பிரமமாக பிரம்மத்தோடு வாழ்ந்து பாருங்கள். அதனுடைய நிறை என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அவ்வளவு பேரின்பம். ஆனால் இதில் இருக்கிற பேரின்பம் அதெல்லாம் வந்து போகக்கூடிய சின்ன சின்ன ஒரு அவலாசைகள், ஒரு சிற்று நிலையான ஒரு ஆசையினுடைய நிறைவு. இதுதான் பேரின்பம். பிரம்மத்தை உணருங்கள். உண்மையாக இறையோடு ஐக்கியப்படுங்கள். பிரம்மத்தை உணருங்கள்.